நம்மளாம் ஒரு வடிவேல் படத்தில் வருகின்ற ஒரு காமெடி சீன் பார்த்துருப்போம். வரும் ஆனால் வராது. அதே போல் தான் இந்த பட்ஜெட்டில் நம்மளாம் எதிர்பார்க்க வரும்னு நினைச்சோம், ஆனால் ஒன்றுமே வரல. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, வருத்தப்படாத வாலிப சங்கம். அப்போது சொல்லுவாங்க, ஒரு அப்போது கல்யாணம் நின்று போடும். சத்யராஜன் மகளின் கல்யாணம் நின்றோட ஹீரோ வசிந்த இவர்கள்லாம் சாப்பிட்டு வருவாங்க. தெரியுமா அப்பு, 1 கோடி செலவு செஞ்சா அப்பு, 1 கோடி அப்பு. அதே மாதிரி தான் இங்கே 12 லட்சம் வரைக்கும் வரி இல்லை. கொடுப்பாங்களா? ஏன் சும்மா கொடுப்பாங்களா? சோழியும் குடிமும் சும்மா ஆடுமா? டெல்லி தேர்தல் அடுத்த நாள் நடைபெறுகிறது. டெல்லி வாக்காளர்களை மறைமுகமாக கவரவில்லை, நேர்முகமாக கவர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு இறுதியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் படிக்கிறார்கள். ஏன்னா நான் சொல்ல போகிறேன், வரி விலக்கு பெருசாக இருக்குது, ஆனால் கடைசியாக தான் சொல்லுவேன். என்ன சொல்கிறாங்க? 12 லட்சம் வரைக்கும் வரியே கிடையாது. ஒன்று எல்லாரும் கை தட்டுறாங்க. பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷம். இன்னும் 12 லட்சம் உங்கள் பேக்கில் போடுற மாதிரி இல்லையே. இதே 12 லட்சம் 13 லட்சமாக மாறிச்சுன்னா வரி. நீ என்ன பண்ண? ஒன்று அடுத்த படிச்சது பட்ஜெட்டை 12 லட்சம் வரைக்கும் வரி இல்லை. அப்புறமா 4 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது. 4 லட்சத்து 8 லட்சத்துக்கு 5%, 8 லட்சத்துலேருந்து 12 லட்சத்துக்கு 10%, 12லேருந்து 16%க்கு 15% அப்படி சொல்லி இன்னுமே புரியல. என்னமா அது? நீ 12 லட்சத்துக்கு வரி இல்லைன்னு சொல்லிட்டல, அப்போ என்ன ஆகணும்? நேரடியாக யாரெல்லாம் 12 லட்சம் சம்பாதிக்கிறாங்களோ அது வரைக்கும் வரி கிடையாது. நீ வரியை இப்போ 12 லட்சத்தி 1 ரூபாயிலேருந்து நீ வரியை போகணும். இல்லை, இது ஏமாத்தாங்களா? எப்பவுமே இந்த பாஜகக்காரங்க சொன்னா வச்சுக்க, கேட்கும் போது தேனாலாம் இனிக்கும், ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஏமாற்றிட்டார்களா? பாருங்க, இன்னைக்கு டெல்லியில் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். பாவம், என்ன செய்யுது? பொதுமக்களுக்கு நம்புகிறாங்க. இன்னும் அவர்களுக்கு வட இந்தியாவில் மோடியை நம்பி அவர்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க. அது கூட கேட்குறேன், அருமையான ரவிச்சந்திரன் சொன்னார்கள், எத்தனையோ அதிபர் வேலுன்னு சொன்னாங்க. எவ்வளோ பேர் வரி கட்டுறாங்க? மொத்தம் 6 கோடியே 40 லட்சம் பேர் தான் இந்தியாவிலே வரி கட்டுறாங்க. இந்த 12 லட்சம் சொல்கிறாங்களே, அது எத்தனை லட்சம் பேருன்னு கணக்கூட அந்த அம்மா சொல்லவே இல்லை.